இவங்களோட ரிசப்ஷன் வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஹே ஹாய், என்னோட கியூட் பிரைட் பிபிஷாவோட வெட்டிங் லுக் தான் பார்க்க போறோம். இவங்களோட ரிசப்ஷன் வீடியோ 1 லேக் வியூஸ் மேல போயிருந்தது. அவ்வளவு கமெண்ட்ஸும் லைக்கும் அண்ட் மேக்கப் என்கொயரியுமே நிறையவே வந்திருந்தது. இவங்களோட ரிசப்ஷன் மேக்கப் நல்லா இருந்தா மட்டும்தான் வெட்டிங் மேக்கப்புக்கு பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு பிரைட் என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க. சேம் டே ரிசப்ஷன் மேக்கப் பார்த்துட்டு தான் வெட்டிங்க்கு ஓகே சொன்னாங்க. அதுலயும் பையன் வீட்டுல மேக்கப்பே வேணாம்னு சொன்னவங்க இவங்க ரிசப்ஷன் லுக்க பார்த்துட்டு என்னையே மேக்கப்புக்கு புக் பண்ணதுதான் எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்டா இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் அண்ட் மண்டபம் வந்த எல்லாரும் மேக்கப்புக்கு அவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்ததா சொன்னாங்க. இனி எங்க ஃபேமிலியில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களை தான் மேக்கப்புக்கு புக் பண்ணுவாங்கன்னு பிரைட் சொன்னதும் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்க ஃபேமிலியில மேக்கப்புக்கு ஆர்குமெண்ட் பண்ணது போல வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. எனக்கு நேற்றுக்கு பண்ணது போல ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் போதும், பட் ஹேர் ஸ்டைல் மட்டும் சைட் பார்ட்டிஷன்ல லைன்ஸ் எடுத்து பண்ணி தருவீங்களான்னு பிரைட் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது போல பெர்ஃபெக்ட்டான ஹேர் ஸ்டைலோட மேக்கப்பும் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தேன். அண்ட் இவங்களுக்கு மேக்கப் பண்ணது எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணதா சொன்னாங்க. அதனால இவங்க ஃபேஸ் ஹெவி சென்சிட்டிவ் அண்ட் டிஸ்கலரேஷன் நிறையவே இருந்தது. த்ரெட்டிங் பண்றதுக்கே அவ்வளவு டஃபா இருந்தது. ஸோ அப்கமிங் பிரைட் ஸ்கின் டைப் தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி ரெமடிஸ் யூஸ் பண்ணுங்க. ஈவினிங் பையன் விட்டு ரிசப்ஷன் மேக்கப்புக்கு ½ an hour தான் கிடைச்சது. ஸோ அந்த டைம்லயே அவங்க கேட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப்பும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்க பிக் டேக்கும் இந்த மாதிரி நான் மேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாரா ஸ்டைலன்ஸ் மேல கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு பை.